வந்து சார் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து என்ன தூக்கி வச்சாங்க. சரி சரி. எங்க அப்பா வந்து என்ன வந்து என்ன தவளவே விடாம வளர்த்தவங்க. சரி சரி. சோ வந்து ஆனா அப்பா போய் கேட்டு வரும்போது அவங்க இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க லோனை வாங்கி இது ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அப்பா சொன்னாங்க பென்ஷனை வாங்கி நான் கட்டிடுவேன். நாங்க பென்ஷனை வாங்கி நீங்க எங்களுக்கு லோனை கட்டிட்டீங்கன்னா எப்படி கஞ்சி குடிப்பேன்னு கேட்டாங்க. ஒரு மேனேஜர் பார்த்து பேசுற பேச்சு. நீங்கள யாருமே வர வேணாம் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் என்னோட அமௌண்ட் பர்ஸ் மட்டும் எடுத்து இதை மட்டும் எடுத்துட்டு நான் போயிட்டேன். மொபைலை மட்டும் எடுத்துட்டு தவழ்ந்துதான் சார் போனேன். 4வது மாடி. சரி. போய் கேட்கும் போதே அவங்க ரொம்ப சீப்பா லட்சியமா பேசுனாங்க சார். ஓகே மேடம், இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு நாளைக்கு எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும், எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, அதில் எந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் இருக்குது மேடம்? எதை வச்சு அவர் இந்த பிஸ்னஸை ஃபெயிலியர்னு சொல்லி கால்குலேட் பண்ணார்? அதாவது கடவுள் எங்க இருப்பாருன்னு சொல்லி கேட்போம்ல, அது வந்து அவர் உருவத்துல இருந்திருப்பாரு போல. 1 வீக்ல லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் திண்டுக்கல் மட்டும் இல்ல சார், நான் ஈரோடு, சேலம், நாமக்கல், எங்க இல்ல சிங்கமுனரி, எல்லா இடத்துலயும் நாங்க யூடியூப்ல பார்த்து சர்ச் பண்ணோம் சார். சரி. ஒரு ஊரை மட்டும் விட்டு வைக்கல. திண்டுக்கல் மட்டும் இல்ல, லாஸ்டா ஃபைனலைஸ் பண்ணது திண்டுக்கல்ல ஃபைனலைஸ் பண்ணோம். என்ன காரணம் மேடம் இங்க வாங்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு? இப்ப ஒரு சிலர் சொல்றாங்க சப்சிடி கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உண்மையா இருக்கா? அப்படி எதுவும்? உண்மைதான் சார். பேங்க்ல இருக்கிறோம் என்ன விட்டா நான் 10,000 கூட பண்ணுவேன். அந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்கா? வாங்கிட்டு வாங்குறாங்களா மக்கள்? நம்மளால தான் ப்ரொடக்ஷன் கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஆமா, சம்டைம்ஸ் டிமாண்ட் நிறைய இருக்கும். இல்லன்னு சொல்ற அளவுக்குலாம் அப்படியெல்லாம் வந்துரும். நிஜமாங்களா? அவ்வளவு இதா இருக்குங்களா? ஆமா சார். ஹோட்டல், கேட்டரிங், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அங்கெல்லாம் நல்ல ரேட்டும் போகும், நல்லா வாங்கிடுவாங்க சார். எங்க டிமாண்ட் இருக்கு இப்போ? ஏன்னா இந்த மிஷின் வாங்க போறவங்க ஒருத்தர் வாங்குறாங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு மிஷினை வாங்கிட்டு நான் மேனுஃபேக்சரும் பண்ணிடுவாங்க. எப்படி பிசினஸ் பண்றதுன்னு தெரியாம முடிப்பாங்க. அவங்க எங்கெல்லாம் போய் அப்ரோச் பண்ணலாம்? எத்தனை பர்சன்டேஜ் வரும் EBP லாபத்துல? உங்க லாபத்துல இருந்து யாரெல்லாம் தொழில் செய்யணும்னு சொல்லி ஆர்வமா செய்ய வாய்ப்பு இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்றதை சொல்றீங்க. அதை பத்தி கொஞ்சம் டீப்பா சொல்லுங்க மேடம். ஏன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சீக்ரெட் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு போட்டியா நான் வந்து கடை போட போறேன். ஆப்போசிட் கட்டாயம் போடுங்க சார். உங்களை மாதிரி நிறைய பேர் வரணும்ன்றதா சார் எங்களோட தாக்கம். நான் மாற்றுத்திறனாளி கிடையாது, மாற்றும் திறனாளி. வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லாம் பிஸ்னஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மதுரை வந்திருக்கோங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கண்டென்ட் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்து நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி நிர்பந்திக்கப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிஸ்னஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க இது ஃபெயிலியர் பிஸ்னஸ். நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருப்பாங்க. அது நீங்களும் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொன்ன எல்லாத்தோட வாயும் அடைக்கும் அளவுக்கு ஒரு அருமையான என்டர்பிரனரை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக பேசி முகவராக இருந்தாங்க. ஆனால் அதில் சாதிக்காத விஷயத்தை இந்த கடந்த 3 வருட காலமாக சாதிச்சு மட்டும் இல்லைங்க, அந்த சாதனையை எல்லாத்துக்கும் சொல்லி இந்த பிஸ்னஸை எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இலவச ஆலோசனையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு முழுக்க பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களோட சிறப்பம்சம் என்னன்னு சொன்னு கேட்டால் நீங்களே அசந்து போயிடுவீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பேசிக்காக ஒரு மாற்றுத்திறனாளிங்க. ஒரு மாற்றுத்திறனாளி யாருமே சக்ஸஸ் பண்ண முடியாத பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண முடியும்னா உங்களால் முடியுமா முடியாதான்னு சொல்லி நீங்களே வச்சுக்கோங்க. அவங்க பேசும்போது கண்டிப்பாக நீங்கள் எமோஷனல் ஆகலைன்னா தான் அதில் ஆச்சரியம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ டாபிக்குள்ள போகலாம். ஹலோ மேடம். ஹலோ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி மேடம். உங்கள் பேர் என்ன மேடம்? என் பேர் லக்ஷ்மி சார். லக்ஷ்மி. வீடியோவோட நோக்கம் என்ன, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி என்னோட சப்ஸ்கிரைபர் ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. நாங்க மதுரை பக்கத்துல திருப்பரங்குன்ற பக்கத்துல திருநகர்ல இருக்கோம் சார். மரத்துல இருந்து விடக்கூடிய மட்டை, அந்த மட்டை வந்து வேஸ்டா போகும். சரி. அந்த வேஸ்டா போற மட்டையை எடுத்து நாங்க ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு பிளேட்டா எடுத்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து சாப்பிட வாழை இலைக்கு பதிலா அந்த பாக்கு மட்டையை மதிப்பு கூட்டி கொடுத்து மதிப்பு கூட்டி சார். எத்தனை வருஷமா இந்த பிசினஸ்? நாங்க இது கடந்த 3 வருஷமா அது பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஓ அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்? நல்லா போயிட்டு இருக்கு சார். ஓகே. நீங்க மதுரையில இருக்கீங்க, எங்கெல்லாம் சப்ளை பண்றீங்க? நாங்க மதுரை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லும் சப்ளை பண்றோம். சரிங்க. இதை தாண்டி தமிழ்நாட்டுல வேற சென்னையில கேக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி இடங்களுக்கும் கொடுக்குறீங்க? எல்லா ஊருக்குமே நாங்க சப்ளை பண்ணுவோம் சார். ஊருக்கும் போயிட்டே இருக்கு. கஸ்டமர் கேட்டாங்கன்னா நாங்க எங்கனாலும் சப்ளை பண்ண ரெடியா இருக்கோம். எப்படி மேடம் இப்போ வந்து டைரக்டா சப்ளைவா இல்ல இந்த அப்படியே ஆன்லைன்ல பார்த்துட்டு நான் ஆர்டர் பண்ணுவாங்களே, இப்போ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுவாங்க ஒரு சிலர், எனக்கு வந்து தட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாண யூஸ்க்கா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது அவங்க கடைகளை வச்சு விற்கிறக்கா இருக்கலாம், அவங்க சென்னையில இருந்து ஆர்டர் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வாய்ப்பு இருக்கா நீங்க கொடுக்கறதுக்கு? எப்படி கேட்டாலும் நம்ம பிளேட் கொடுத்துருவோம் சார். சரி. இப்போ பல்கா எப்படி விரும்புறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஒன்லி ஹோல்சேலா சப்ளை பண்றீங்களா இல்ல ரீட்டைல் கூட பண்றீங்களா? ஒரு பிளேட் கேட்டா கூட கொடுப்போம் சார். ஒரு பிளேட்? ஆமா. ஒரு பிளேட் என்ன 10 பிளேட் என்ன அவங்க கஸ்டமருக்கு எது வாண்டட், அவங்களுக்கு எது நீட் இருக்கோ அதை பார்த்து கொடுத்துக்கிறோம். இப்போ ரேட் டிஃபர் ஆகுமா மேடம்? இப்போ ஒரு பிளேட் ஹோல்சேல் அப்படிங்கும்போது பல்க்குங்கும்போது? பல்க்குன்னும்போது கொஞ்சம் ரேட் கம்மி ஆகும்
சார். சரிங்க. அது சிங்கிள்னா அதே ரேட்ல அப்படி கொடுத்துக்கலாம். சரி, இப்போ சேல்ஸ் பண்ண விரும்புவாங்கல்ல உங்ககிட்ட வாங்கி மொத்தமா வச்சு, அவங்களுக்குலாம் எந்த மாதிரி வாங்கி விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எந்த மாதிரி இந்த பிஸ்னஸ்ல லாபங்கள் இருக்கும், இதோட பிஸ்னஸ் எப்படி இருக்கு, மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கா? நல்லா மார்க்கெட்ல எல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்கு சார். அவங்க நம்மகிட்ட ஒரு ரேட் வாங்கிட்டு போயிருவாங்க. ஹோல்சேலர் வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போயிருவாங்க. கஸ்டமருக்கு இந்த மாதிரி வச்சு பிசினஸ் பண்ணிக்கிறாங்க. சரி சரி மேடம், நீங்க 3 வருஷமா இந்த பிசினஸ் பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க எப்படி மேடம் இந்த நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி நீங்களே சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், நாங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். எங்கிட்ட டோர் ஸ்டெப்பா வந்து வாங்கிட்டு போயிருவாங்க சார் கஸ்டமர் வந்து. சரி சரி, அப்படியே வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. இல்ல அவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா நாங்க டோர் டெலிவரியும் கொடுக்க ரெடியா இருக்கோம். ஓ, அப்படியும் பண்றீங்க. ஓகே மேடம், இப்போ இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பண்ணணும்னு ஐடியா எப்படி மேடம் வந்துச்சு? ஏன்னா பொதுவாக நான் பார்த்துருக்கேன், இல்லை ஆம்பளைங்க தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஹெவியான ஒர்க் எல்லாம் பண்ணுறது. ஒரு உமனாக இருந்து நீங்கள் பண்ணுறீங்களே, எப்படி உங்களால் பண்ண முடியுதா இது? எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பிசினஸ் பண்ணி ஒரு விமன் என்டர்பிரனரா வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு கனவு சார். சரி, அது எப்படி அதுக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்றது, சரி அதுக்கு ஒரு எப்படி வழிக்கு எனக்கு வந்து கிடைக்கல. அதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ இந்த பாக்கமட்ட பிசினஸ் கிடைச்சிச்சு. சரிங்க சரி. நான் ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படி சொல்லும்போது நிறைய பிசினஸ் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி என்ன பண்ணலாம் இது பண்ணலாம்னு ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கும்போது, அதாவது ஆண்கள் தான் பண்ணணுன்றது இல்லை, நம்ம பெண்களும் பண்ணலாம். இது சின்ன குழந்தைங்க கூட இதை ஆப்ரேட் பண்ணாலும் ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு எப்படி இப்போ எங்க வீட்டு பையனை சொல்லி கொடுத்தா கூட, சின்ன பையன் 9 வயசு ஆகுது, இது ஒரு பிளேட் எடுறானா எடுத்துருவான். சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க செஞ்சிருவாங்க. இது வந்து அவங்க தான் பண்ணணும் இவங்க தான் பண்ணணுன்றதெல்லாம் இல்லை சார். யார் வேணாலும், அதாவது பிசினஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட் இருக்கணும், டெடிகேஷன் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தா யார் வேணாலும் பிசினஸ் பண்ணலாம் சார். சரி சார். ஓ, பார்க்கதான் மிஷின் பெருசா இருக்கு, ஆனா குழந்தை மாதிரி போல இருக்கு. ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் நினைக்கிறேன். ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி மேடம், கொஞ்சம் மேனுஃபேக்சரிங்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லி காட்ட முடியுங்களா? பார்க்கலாம் சார். ஓகே. இது வந்து வேஸ்டா போட்டா கூட அது ஒரு மக்கி உரத்துல தீங்கும் கிடையாது. இது நேச்சுரல் ப்ராடக்ட். நம்ம பண்ணக்கூடிய பிசினஸ் வந்து ஒரு லாபகரமான ஒரு யூஸ்ஃபுல்லான சமூக சேவையோட சேர்ந்த ஒரு பிசினஸா இருக்கணும்னு சொல்லி இந்த பிசினஸ் எடுத்தோம் சார். சார் இப்போ பாக்கமட்ட தட்டு வந்து எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகுது சார். இப்போ வாழை இலைக்கு ஈக்குவலா ஆகுது. இப்போ வாழை இலை கூட இப்போ வழக்கொழிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அது எல்லா இடத்துலயும் எப்பயுமே அது ஒரு சீசன் மாதிரி தான் இருக்குது. ஆமா ஆமா, நாங்களே பல நேரத்துல அவதிப்பட்டிருக்கோம். காலையில ஆர்டர் பண்ணா ஈவினிங் கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஓகே, அப்படின்னும் போது இதை நம்ம ஸ்டாக் அவங்க கேட்டரிங்கோ வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க எப்ப வேணாலும் அவங்க வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ஈவன் பாருங்களேன், இப்ப வாழையில போட்டு டேபிள்ல வச்சா கூட கியூல நின்று சாப்பிடணும், உட்காந்து சாப்பிடணும். இவங்க சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். இலையை எடுத்துட்டு அதை வெயிட் பண்ணணும். பட் இது வந்து பஃபே சிஸ்டம்னால என்ன பண்ணுவாங்க, பிளேட்ல வாங்கிட்டு அவங்க பாட்டு அவங்க எங்க வேணாலும், இப்போ ஓல்டேஜ் இருக்கிறவங்க எல்லாமே வரிசையில் நின்று அவங்க இடம் பிடிச்சி சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் ஒரு இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். இந்த பிளேட்டுன்னு சொல்லும்போது அவங்க பாட்டு வாங்கி வச்சுட்டு அவங்க எங்க அவங்களுக்கு இஷ்டமோ அந்த இடத்துல உட்காந்துட்டு அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்கவுங்க ரிலேஷனோட உட்காந்து சாப்பிட்டுட்டு, இது ரொம்ப மெடிக்கேட்டடாகவும் நல்லா இருக்கு சார். இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணதுல ஒமேகா 3 இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வளவளப்பு, அந்த தண்ணி ஊத்தி அதை சாப்பிட்டு அந்த வளவளப்பு இருந்துச்சு சொன்னா அதை சாப்பிட்டோம்னா அதுல ஒமேகா 3 இருக்குதாமா. அது இப்போ ஒரு ரிசர்ச்ல சொல்லி இப்போ வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சரி, நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ் வந்து மனிதர்களுக்கும் மண்ணுக்கும் பயன் தரும் வகையில இருக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்கீங்க. எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க இந்த பிசினஸ்? அதான் சார், என்ன பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பிசினஸ் சர்ச் பண்ணிட்டே இருந்தோம் சார். ஓகே. பிஸ்னஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது யூடியூப்ல எல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்பதான் இந்த பிஸ்னஸ் வந்து யாருக்கும், நம்ம மண்ணுக்கும் கேடு இல்லை நமக்கும் கேடு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சதுக்கு அப்புறம் சரி நம்ம அந்த பாக்கமட்ட பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது பண்ணலாம்னு சொன்னா நாங்க நிறைய இடத்துல போய் சர்ச் பண்ணோம். எல்லா இடத்துக்குலாம் இப்போ எல்லா ஊர்களையும் இருக்கிற மிஷினரிஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்துட்டு எப்படி பண்ணலாம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரும்போது தான் அப்போ யூடியூப்ல பார்த்தேன், ஜோனா லீஃப் பிளேட்ஸ்ன்னு சொல்லி இருந்தது. சரி, அது பேசும்போது அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் நல்லா இருந்துச்சு. அது சரி இவங்ககிட்ட போய் கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜோனா லீஃப் பிளேட்ஸ் திண்டுக்கல்ல இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அட்ரஸை கேட்டுட்டு போய் பார்த்தோம். போய் பார்க்கும்போது அங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, மிஷினும் அவங்களே சப்ளை பண்றாங்க, மிஷினரியும் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்றாங்க. அட் த டைம் வந்து அவங்க அந்த டைம்ல வந்து அங்கேயே மிஷின் ப்ரொடக்ஷனும் எடுக்கிறாங்க. லீஃபை போட்டு ப்ரொடக்ஷன் எடுத்து பிளேட்டாவும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து அதை நம்ம லைவா பார்க்குறோம். நம்ம யூடியூப்ல என்னதான் பார்த்தாலும் இதை நம்ம லைவா பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. நேரா போய் பார்த்தோம். ஆமா, அப்படி போய் பார்த்ததுனால அப்புறம் நாங்க அந்த ஜோனா லீஃப் பிளேட்ஸ்ல பேசும்போது அவங்ககிட்ட சொன்னாங்க, அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கரெக்டா சொன்னாங்க. இவ்வளவு இடம் இருக்கணும், அப்படி மிஷினரி இவ்வளவு காஸ்ட் ஆகும், உங்களுக்கு இபி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கணும். இதுக்கு மெயினே இதுதான் சார். நல்ல இட வசதி இருக்கணும், 7 HP போற மாதிரி உங்களுக்கு இபி ப்ராப்ளம் இல்லாத ஏரியாவா இருக்கணும், 3 phase கரண்ட் இருக்கணும். அந்த மாதிரி ஏரியாவா நீங்க இருந்தீங்கன்னா
இந்த பிசினஸ்க்குள்ள வரலாம். மிஷின்லாம் அவ்வளோ ரேட் ஆகும். ரா மெட்டீரியல் ஸ்டாக் வைக்கணும். ரா மெட்டீரியல் வந்து இப்போ அன்சீசன்ல வந்து வாங்கி வச்சோம்னா மட்டை ஃபங்கஸா இருக்கும், ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும். சீசன்னா அது என்ன சீசன்? ரெய்னி சீசன் வந்து அதுக்கு மட்டை வந்து உங்களுக்கு பாக்கு மட்டையில இருந்து வேஸ்ட் விழுகிறது தானே சார். அப்ப அது வெயில் காலத்துல விழுகும்போது அவங்கள காய வச்சு நம்ம பக்குவப்படுத்தி அது காஞ்ச மட்டையா நம்மளுக்கு வரும். அப்ப அந்த வெயில் காலத்துல வரும்போது மட்டையும் பெருசா இருக்கும், பிளேட்டும் நம்ம நிறைய எடுக்கலாம், ரேட்டும் கொஞ்சம் சீப்பா இருக்கும். சரி. அதே இது ரெய்னி சீசன்ல வாங்கினா சொன்னோம்னா மட்டையோட ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும். சரிங்க. ஃபங்கஸ் மட்டையா வரும். சரி. ஸோ அப்ப நமக்கு வந்து அதுல வந்து யூஸ் இருக்காது. ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இப்போ எங்களுக்கு குடோனே இந்த இடம் பத்தாதுன்னு சொல்லி நாங்க பக்கத்துல வேடர்புளியங்குளம்ன்ற ஏரியால வந்து ஒரு குடோன் வச்சிருக்கிறோம். அந்த குடோன்ல வச்சுதான் இது ரா மெட்டீரியல் ஸ்டாக் வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுக்க ஸ்டாக்கையும் கொண்டு போய் வச்சுக்கிறோம். ஒரு 3 நாள் 4 நாள் செஞ்சுன்னா ஸ்டாக் வச்சுக்கிறோம். அந்த மாதிரி வச்சுக்கிறோம் சார். பிசினஸ் சீக்ரெட் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு போட்டியா நான் வந்து கடை போட போறேன். ஆப்போசிட் கட்டாயம் போடுங்க சார். உங்களை மாதிரி நிறைய பேர் வரணுன்றதா சார் எங்களோட தாக்கம். ஆமா, நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. இருந்தாலும் நான் வந்து எல்ஐசி அட்வைசரா ஒரு 24 வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே நீங்க அதாவது எனக்கு ஒரு மோட்டிவேஷனல், நீங்க மோட்டிவேஷன். இதெல்லாம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருப்பீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நான் மாற்றுத்திறனாளி கிடையாது, மாற்றும் திறனாளி. மாற்றும் திறனாளி, ரொம்ப அற்புதமான வார்த்தை. என்ன மாதிரி நிறைய பேர் இதை பார்த்துட்டு இந்த யூடியூப்ல பார்த்துட்டு என்னோட நம்பரை பார்த்துட்டு அவங்க கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்புமே நான் பண்ணுவேன் சார். ஏன்னா நான் பட்டதை நான் சொல்ல போறேன், லைவா இருக்கிறதா நான் சொல்ல போறேன் எல்லாருக்கும். என்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் வந்தாலும் சரி, இல்ல வீட்டுல முடங்கி கிடக்கிற பெண் முனைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன நீட்ஸ் வேணுமோ அதெல்லாம் பண்ணலாம் சார். சரி மேடம். பிளேட் வேணும்னாலும் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா பிளேட் சப்ளை பண்ணவும் நாங்க ரெடியா இருக்கோம் சார். சரிம்மா, இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, யாரெல்லாம் தொழில் செய்யணும்னு சொல்லி ஆர்வமா செய்ய வாய்ப்பு இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்றதை சொல்றீங்க. அதை பத்தி கொஞ்சம் டீப்பா சொல்லுங்க மேடம். எந்த மாதிரி சப்போர்ட் பண்றீங்க? இப்ப வீட்டுல பல பெண்கள் வேலை இல்லாம இருப்பாங்க, சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோட எதிர்பார்த்து காத்திருப்பாங்க, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க எந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்க போறீங்க சார்? அவங்க வந்து மிஷின் வாங்கணும், நானும் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணலான் இருக்கேன், நீங்களே இப்படி வரும்போது நாங்களாம் வரக்கூடாதா அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன்ல தான் வருவாங்க. சரிங்களா? இந்த மேடமே பண்ணும்போது நம்ம பண்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிசினஸ் டெக்னிக்ஸ் தான் சொல்லி தருவோம். இந்த மாதிரி நாங்க இங்க மிஷின் வாங்கணும், இந்த மட்டும் இங்க வாங்குவோம், இவங்களே சப்ளை பண்ணுவாங்க. நான் மிஷின் சப்ளையர் வந்து எனக்கு எல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு கேரண்டி நான் வந்து அவங்க மூலமா உங்களுக்கு வாங்கி தரேன், எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவேன். இது மூலமா உங்களோட பிசினஸ் என்ன மாதிரி நீங்களும் வந்துடலாம், எனக்கு மேலேயும் வரலாம். அப்படிங்களா? நான் ஒரு ரோல் மாடல் கிடையாது, என்னோட ரோல் மாடலை வச்சு நீங்க என்னோட இதை விட இன்னும் பிசினஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இட் மேபி எது வேணாலும் நடக்கும், பட் அவங்க உங்களோட எஃபர்ட்டை பொறுத்து தான் சார் இது பிசினஸ் இருக்கு. ஓகே மேடம், இப்போ வந்து இந்த மிஷின் சப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டே நீங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய தட்டையும் திருப்பி பைபேக் மாதிரி திருப்பி கொடுத்துருவீங்களா? அவங்க கிட்ட அவங்க எடுத்துக்கிறாங்களா? பைபேக் அவங்க எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க சார். நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டா நம்ம பண்ணும்போது பைபேக் எடுத்துக்கணும், ஏன்னா எங்களுக்கு இந்த ஃபீல்டு புதுசா இருக்கு, யாருமே கேள்விப்படாத ஒரு பிசினஸ் பண்ணும்போது எங்களுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பா பண்ணுவேன், ஆனா நீங்க எங்களுக்கே கொடுக்க மாட்டீங்க, 1 or 2 months கழிச்சு நீங்களே பிசினஸ் டெவலப் பண்ணிக்கிறீங்க. அவங்க சொன்ன கண்டிஷனும் அதுதான், நீங்க எங்களுக்கே கொடுக்க மாட்டீங்க, உங்களுக்கே பிசினஸ் வந்து நீங்க என்னைக்கு தன் கையை ஊண்டி கரணம் பயணம் இல்லையா, அந்த மாதிரி நீங்களே வந்துருவீங்க, வளர்ந்து வந்துருவீங்க. சரி மேடம். நம்ம ஒரு இண்டிபெண்டா சேல் பண்ணல சார், யாருமே டிபெண்ட் பண்ணாம இருக்கணும் தான் ஒரு பிசினஸ்க்கு வரும் விமன் என்டர்பிரினர் எல்லாருமே. சோ அதுக்கு இது வந்து பைபேக்குங்கிறது செகண்ட் ஆப்ஷன் தான். சரி. ஆனா அவங்க எடுத்துக்க தயாரா இல்லையா? அவங்க ப்ராடக்ட் எடுத்துக்கங்க அப்படி சொன்னா அவங்க மந்த்லி பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டுருவாங்க சார். அவங்களுக்கு என்ன நம்ம கொடுக்கணுமோ, அவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு மீதியை நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம ரீட்டைல் சேல்ஸோ மற்ற சேல்ஸோ பண்ணிக்கலாம். ஏன் பண்றீங்கன்னு அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையான அவங்க ஆர்டர் போட்ட பிசினஸ் கொடுத்துட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க சார். இப்ப நிறைய பிசினஸ் சீக்ரெட்லாம் சொல்லி கொடுத்தீங்க, ஆனா ஒரே ஒரு விஷயம் நீங்க சொல்லி கொடுக்கல, இந்த மட்டையெல்லாம் எங்க வாங்குறீங்க? இந்த மட்டை கர்நாடகால இருந்து வருது சார். சரி. அதுக்கும் இங்க நிறைய காம்படிஷன்லாம் இருக்கதான் செய்யும். இதுவுமே சரி, இந்த பிசினஸ் ஈஸின்னு சொல்றதை விட இதுல நிறைய அனுபவங்கள் தான் சார் ஜாஸ்தியா இருக்குது. சரி சரி. எங்க சீப்பா கிடைக்கும்னு சொல்லி உங்களால கைட் பண்ணி கொடுக்க முடியுமா எங்களுக்கு? அதாவது இந்த பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எங்க இந்த மட்டைகள்லாம் சீப்பா கிடைக்கும், எங்க போய் வாங்கி நீங்க பிசினஸ் பண்ணலாம், மேனுஃபேக்சர் பண்ணலாம் பிளேட்டை அப்படின்னு சொல்லி அந்த இடத்த காட்டி கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம் சார். கர்நாடகால தான் நிறைய ஊர், அவங்க எங்க விருப்பப்படுறாங்களோ நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டோம்னா அவங்க எங்க வாங்க விருப்பப்படுறாங்களோ அங்க வாங்கிக்கலாம் சார். நம்ம வாங்குற இடத்துல நீங்க எங்க மேம் வாங்குறீங்க, எங்களுக்கு இது வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா நம்ம வாங்குற இடத்த நம்ம ரெஃபர் பண்ணலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல சார். உண்மையாலுமே ரொம்ப பொதுநலமா இருக்கீங்க. ஓகே. இப்போ இந்த மிஷின் நீங்க எப்படி வாங்குனீங்க?
மிஷின் சப்ளை பண்றவங்களே ஐடியாலாம் கொடுத்தாங்க, இது வாங்குறதுக்கு கைட் பண்ணாங்க. நீங்க கேஷா வாங்குறீங்களா இல்ல லோன் போட்டு வாங்குறீங்களா, இப்ப லோன் போட்டு வாங்கணும்னா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு சொன்னாங்க. மேடம் இந்த மிஷின் நீங்க எங்க வாங்குனீங்க? சார் திண்டுக்கல்ல வந்து ஜோனா லீஃப் பிளேட்ஸ்னு சொல்லி கம்பெனி இருக்கு சார். சரிங்க. அவங்க கிட்ட தான் நாங்க மிஷினரி போய் பார்த்துட்டு சரி வாங்கலாம்னு ஒரு பிளான் பண்ணி வாங்கினோம். அந்த மிஷின் எப்படி வாங்குறது அப்படின்றத கேட்கும்போது அவங்க தான் நமக்கு கைட் பண்ணாங்க. சரி. அப்படி அப்பதான் கேஷ்ல வாங்குறீங்களா இல்ல லோன்ல வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நாங்க லோன்ல தான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். லோன்னா லோன் சப்சிடி அதோட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கைட் பண்ணாங்க. சரி. அந்த லோன் வாங்குறதுக்கு ஏகப்பட்ட கஷ்டப்பட்டோம் சார். யாருமே லோன் போனோடனே கொடுக்கறதெல்லாம் கிடையாது. சரி. அது விஷயம் தானே. ஆமா. அதுவும் எஸ்பெஷலி நான் மாற்றுத்திறனாளின்னு தெரிஞ்சுமே நான் நிறைய இடத்துல அலைய விட்டாங்க. பட் ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு கூட அவங்க செய்றாங்க இவங்க செய்றாங்கன்ற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. பட் நாங்க லைவா போய் பார்க்கும்போது எதுக்குமே சான்ஸ் இல்ல, நீ உழைச்சாதான் நீ முன்னேறலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு தான் சார் இருந்தோம். ஸோ நானுமே நான் நிறைய பேங்க் போய் ட்ரை பண்ணி கேட்டுட்டு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் கனரா பேங்க்ல தான் சார் லோன் போட்டேன். லோன் வித் சப்சிடியோட. லோன்ல என்ன கொடுக்குறாங்கன்னா டேர்ம் லோன் கொடுப்பாங்க சார். நம்மகிட்ட கேட்பாங்க டேர்ம் லோன் வேணுமா, டேர்ம் லோன் வாங்கிக்கணும்னா மிஷினரி மட்டும் வாங்கிக்கிறது சார். அப்போ நம்ம லோன் போட்டு லோன் வித் இன்ட்ரெஸ்டோட கட்டிக்கிட்டே வரணும், இஎம்ஐ கட்டிட்டு வந்துடும். ஓடியில் ரா மெட்டீரியலுக்கு லோன் கொடுக்குறாங்க, அது ஒர்க்கிங் கேபிட்டலுக்குன்னு சொல்லி ரா மெட்டீரியலுக்கு லோன் கொடுக்குறாங்க சார். அது ஓடி அக்கௌண்ட்டில் போட்டு ஓடி அக்கௌண்ட்டோ சிசி அக்கௌண்ட்டை போட்டு நமக்கு லோன் கொடுக்குறாங்க சார். ஓகே மேடம், நீங்கள் இருக்கிறது மதுரையில், திண்டுக்கல்ல போய் தான் மிஷின் வாங்கியிருக்கீங்க. ஏன் மதுரையில் கிடைக்காத மிஷினா திண்டுக்கல்ல போய் வாங்கினீங்க? சார் நம்ம திண்டுக்கல் மட்டும் இல்லை சார், நான் ஈரோடு சேலம் நமக்கு எங்கே இல்லை சிங்கமுனரி எல்லா இடத்துலையும் நாங்கள் யூடியூப்ல பார்த்து சர்ச் பண்ணோம் சார். சரி. ஒரு ஊரை மட்டும் விட்டு வைக்கல, திண்டுக்கல் மட்டும் இல்லை. லாஸ்ட்டாக ஃபைனலைஸ் பண்ணது திண்டுக்கல்ல ஃபைனலைஸ் பண்ணோம். என்ன காரணம் மேடம் இங்க வாங்கணுங்கிறதுக்காக? உங்களுக்கு நான் அவங்க பேசுற அந்த வே ஆஃப் அப்ரோச் எனக்கு பிடிச்சிருந்துச்சு சார். ஒரு கைண்டான பேச்சா இருந்துச்சு. திருப்பி அதை கால் பண்ணி நாங்க பேசும்போது அந்த மாதிரி அஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அது கொடுத்ததோட மட்டுமல்ல இன்ற வரைக்கும் அது வந்து செயல்பாட்டுக்கு வந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம மிஷின் வாங்கணும், அவங்ககிட்ட ரா மெட்டீரியல் கொடுத்தோம், அதோட அந்த டீலிங் முடியாம இன்ன வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு ஃபேமிலி மெம்பர், ஒரு ஃபேமிலியோட தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கோம் சார். ஆமா. இப்போ வரைக்கும் நாங்க என்ன கேட்டாலும் உடனே உங்களுக்கு என்ன சர்வீஸ் கேட்டாலும் உடனே பண்ணி தருவாங்க. சரி. நம்ம என்ன மாதிரி கேட்டாலும் அதான் சொல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டா ஃபேமிலியோட தான் பேசிட்டு வச்சுட்டு அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு சார். அதனால இந்த ப்ராப்ளம் சர்வீஸ்னு சொன்னீங்க இல்லையா, ரிப்பேர்ஸ்லாம் அந்த மாதிரி எதுவும் ஆயிருக்கா? வருது அடிக்கடி மெயின்டெனன்ஸ் அதிகமா இருக்கா? மெயின்டெனன்ஸ்லாம் வரும். அவங்க நம்ம மிஷின் வாங்க போறோம் சொல்லும்போது நம்மளுக்கு 1 வீக் அங்கேயே ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரி. அத மைனர் ரிப்பேர் எல்லாம் நீங்களே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திருப்பி மிஷினை சப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இடத்துக்கு வந்து அவங்க சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிங்களா? இன்கேஸ் அதுவும் மீறி நம்ம வரும்போது அதெல்லாம் ப்ராப்ளம்லாம் வரதான் செய்யும். ப்ராப்ளம் இல்லாதது எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ ப்ராப்ளம்லாம் வரும். அந்த ப்ராப்ளத்தை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றத கேட்டோம்னா இன்னும் வீடியோ காலில் போட்டு பேசிக்கிறோம். இந்த கால் பண்ணால் இப்படி எப்படி செய்யுங்க மேம், அது ஓகே ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த டெக்னீஷியன்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்? ஏதாவது பெரிய செலவு வைக்குமா? ஹீட்டர் அடி ஆகும் சார். அந்த ஹீட்டரை வாங்கிட்டு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அப்படிங்களா? ஆமா, அது அந்த வோல்டேஜ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அதனால அது அடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி. அந்த சிம்பிளா ஒரே ஒரு டை இருந்தா போதும் சொல்லி நினைப்பாங்கல்ல, அதெல்லாம் ஃபேக் நியூஸ் சார். எல்லாமே அதெல்லாம் ஃபேக் நியூஸ் தான். எல்லாம் 10 இடம் இருந்தா போதும், சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் இருந்தா போதும், நீங்க வீட்லயே வச்சு பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிராக்டிகலா பார்த்தோம்னா எதுவுமே அது வந்து செட் ஆகாது. சரி மேடம், உங்களுக்கு இபி பில் எந்த அளவுக்கு வருது? இந்த இபி பில் 6 to 7 ரூபாய் வரும் சார். 6000 to 7000 வரும். அதாவது எவ்வளவு பிசினஸ் பண்ணா இந்த இதுக்கு அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி யூசேஜ் தான் சார். எங்களுக்கு வர்ற கரெக்ட்டோட எத்தனை பர்சன்டேஜ் வரும் இபி பில் லாபத்துல? உங்க லாபத்துல இருந்து ப்ராஃபிட்ல இருந்து ஒரு 10% சார். ஓ, 10% இபி போயிடும். ஓகே, மிச்சம் இருக்கக்கூடிய 90% நமக்கு ப்ராஃபிட் தான். நமக்கு ப்ராஃபிட். ஓகே, ரொம்ப அருமையான பிசினஸ் மேம். ஓகே மேடம், இப்போ மேனுஃபேக்சரிங் பண்றீங்க இல்லையா, ஒரு நாளைக்கு எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும்? எவ்வளோ சேல்ஸ் ஆகுது? அதுல எந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் இருக்கு மேடம்? ஓகே சார், நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் ஓட்டினோம்னா ஒரு 2000 பிளேட் எடுக்கலாம் சார். 8 மணி நேரத்தில் 2000 பிளேட் எடுக்கலாம். ஓகே. அப்போ ப்ராஃபிட் என்ன இருக்குனீங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு 1 ரூபா மாதிரி தான் வரும். இப்போ நான் வந்து என் கம்பெனியில் நான் வந்து 2000 பிளேட் எடுக்கிறேன்னு சொல்கிறேன். இப்படி எல்லாருமே அந்த மாதிரி எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்னோட அதிகமாகவும் எடுக்கலாம், இல்லை எங்களோட கம்மியாகவும் எடுக்கலாம். இது ஒரு மிஷினில் இல்லை,
ஒரு ஒரு யூனிட் சார். ஒரு யூனிட்னா ஒரு 6 டை இருக்கும். சரி சரி. 6 டைலாம் 12 இன்ச் பிளேட். அது வந்து நம்ம மீல்ஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். 10ஆம் நம்பர்ல வந்து உங்களுக்கு டிஃபன் மீல்ஸ் அதுவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ 8ஆம் நம்பர்ல எல்லாம் ஒரு இட்லினா ஏதாவது ஒரு சாப்பாடு மட்டும் சாப்பிடலாம். சைஸ் வைஸா இருக்கு சார். லாஸ்ட்ல தொன்னை இருக்கும். 6 இன்ச்ல வந்து தொன்னை இருக்கும். அது கோயில் பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பவுல்ல இருந்து அது வச்சுக்குவாங்க சார். அது மாதிரி நம்ம அப்படி 6 டைல போட்டு எடுத்தோம்னா தாராளமா 2000 பிளேட் எடுத்துடலாம் சார். 8 ஹவர்ஸ்க்கு. ஒரு என்ன விட்டா நான் 10,000 கூட பண்ணுவேன். அந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்கா? நம்மளால தான் ப்ரொடக்ஷன் கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஆமா, சம்டைம்ஸ் டிமாண்ட் நிறைய இருக்கும். பிளேட் சொல்ற அளவுக்கு எல்லாம் அப்படியெல்லாம் வந்துரும். ஆமா, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே மேடம், எந்த இண்டஸ்ட்ரியில இது? இப்ப நான் என்ன கேக்குறேன், கல்யாணத்துக்கு வைப்பாங்க, நான் பார்த்திருக்கேன். ஓகே சார். ஹோட்டல்ல எல்லாம் நான் பெருசா பார்த்தது இல்ல. ஹோட்டல்ல கூட சப்ளை இருக்கா இந்த பிளேட்ஸ்? சார், ஹோட்டல், கேட்டரிங், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அங்கெல்லாம் நல்ல ரேட்டும் போகும், நல்லா வாங்கிடுவாங்க சார். எங்க டிமாண்ட் இருக்கு இப்ப? ஏன்னா இந்த மிஷின் வாங்க போறவங்க ஒருத்தர் வாங்குறாங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு மிஷினை வாங்கிட்டு நான் மேனுஃபேக்சரும் பண்ணிடுவாங்க. எப்படி பிசினஸ் பண்றதுன்னு தெரியாம முடிப்பாங்க. அவங்க எங்கெல்லாம் போய் அப்ரோச் பண்ணலாம்? எங்க கிட்ட தட்டு இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எங்களோட விசிட்டிங் கார்டை கொடுக்கணும் இல்லையா? எங்க போய் எல்லாம் கொடுக்கலாம்? கல்யாண மண்டபத்துக்கு போகலாம், கோயில் திருவிழாக்கள்ல போய் அப்ரோச் பண்ணலாம். எந்த சீசன்ல எந்த கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா, அப்ப அவங்கள போய் நம்ம அப்ரோச் பண்ணலாம். இப்ப சித்திரை திருவிழா வருதுன்னா அழகர்கள் பக்கம் போய் கேட்டோம்னா அவங்ககிட்ட போய் மோட்டிவேட் பண்ணோம்னா அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. திருப்பரங்குன்றம் இப்படி எனிவே அந்தந்த ஊர்ல எந்தெந்த கோயில் இருக்கோ அந்தந்த சீசன் அப்போ கேட்டாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க சார். அப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் கொடுக்கலாம். ஹோட்டல், கேட்டரிங் சொல்லிட்டோமா, ஹோட்டல்ஸ்ல வாங்கிப்பாங்க சார். இந்த மாதிரி உங்களுக்குலாம் சப்ளை பண்ணிக்கலாம். வாழை இலை நிகரா அதை யூஸ் பண்றதுனால அந்த பிசினஸ் வந்து நல்லா பண்ணலாம் சார். சரி சரி. ஓகே மேடம். ஓகே மேடம், இப்போ லோனில் மிஷின் வாங்கியிருக்கீங்க. இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க சப்சிடி கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உண்மையா இருக்கா? அப்படி எதுவும்? உண்மைதான் சார். பேங்க்ல இருக்கிற உண்மைதான். பட் அதை வாங்குறதுக்கு தான் கஷ்டம். நம்ம நிறைய அவங்க சொல்ற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்படியுமே ஃபாலோ பண்ணோம்னா பேங்க்ல வந்து இந்த பிசினஸ் ஏன் எடுக்கிறீங்க, இது ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அப்படின்னு என்ன சொல்லி நாங்க போய் லோன் அப்ரோச் பண்ணும்போது இது கேட்டாங்க. ஃபெயிலியர் பிசினஸ் தான் நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப அவங்க மேனேஜர் வந்து என்ன கேட்டு அப்படி சொன்னாங்க. அவங்க ஃபெயிலியர்னு சொன்ன பிசினஸே நீங்க எடுத்து சக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்கே சவால் விட்டு வந்தேன். நீங்க வந்து ஃபெயிலியரா அது சக்சஸ்ஃபுல்லா போறது நீங்க சொல்ல கூடாது மேம். என்ன அது வந்து அவங்கவுங்க எடுக்கிற அந்த பிசினஸ் எப்படி அவங்க பாக்குறாங்களோ, நீங்க இந்த சீட்ல இன்னைக்கு மேனேஜரா இருக்கிறீங்க, நீங்களே இன்னைக்கு வந்து ஒரு இந்த ஒர்க்கை பார்க்கணும், ஒரு இன்வால்வ்மெண்ட் டெடிகேஷன் இருந்தாதான் இன்னைக்கு இந்த ஒர்க்கை நீங்க முடிக்க முடியும். அதர்வைஸ் நீங்க முடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் பிசினஸ் நீங்க ஃபெயிலியரோ சக்சஸ்ஃபுல்லோ சொல்றதுக்கு நீங்க யாரு? என்னோட சார் அது நீங்க சொல்ல வேண்டியது இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். சரிங்க சரிங்க. ஒரு மேடமும் ஒரு ஜென்டன் தான் சார் தான் சொல்லி பேசினாங்க. பரவாயில்ல, நான் இந்த பிசினஸ் வந்து நான் சக்சஸ்ஃபுல்லா காமிச்சு நான் உங்க முன்னாடி வருவேன் மேம் அப்படி சொல்லிட்டு லோன் வாங்கிட்டீங்க. மராட்டி அவங்ககிட்ட வாங்கல. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த அது கிட்டத்தட்ட 4th floor. இப்ப என்ன சார் கூட சாரும் சார் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து என்ன தூக்கி வச்சாங்க. எங்க அப்பா வந்து என்ன வந்து என்ன தவளவே விடாம வளர்த்தவங்க. சரி சரி. சோ வந்து அப்பா போய் கேட்டு வரும்போது அவங்க இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க லோனா வாங்கி ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அப்பா சொன்னாங்க பென்ஷனை வாங்கி நான் கட்டிடுவேன். நாங்க பென்ஷனை வாங்கி நீங்க எங்களுக்கு லோனா கட்டிட்டீங்கன்னா எப்படி கஞ்சி குடிப்பேன்னு கேட்டாங்க. ஒரு மேனேஜர் பார்த்து பேசுற பேச்சு. எங்க அப்பா ஒரு ரிட்டையர்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அவங்கள பார்த்து அந்த மாதிரி அந்த அம்மா கேட்டாங்க. சரி, நான் சொன்னேன் நான் என்ன தூக்கிட்டு தான் போவாங்க எங்க போனாலும். இப்ப வந்து தூக்க முடியுமா? முடியாது இல்லையா? சோ வந்து நான் இப்ப நீங்கள யாருமே வர வேணாம் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் என்னோட அமௌண்ட் பர்ஸ் மட்டும் இதை மட்டும் எடுத்துட்டு நான் போயிட்டேன். மொபைலை மட்டும் எடுத்துட்டு தவழ்ந்துதான் சார் போனேன். லிஃப்ட் இருந்துச்சு 4வது மாடி. போய் கேட்கும் போதே அவங்க ரொம்ப சீப்பா லட்சியமா பேசுனாங்க சார். நான் அனுபவிக்காத ஒரு வயசுக்கே நான் அனுபவிக்காத ஒரு செயல்பாடு தான் அது வந்து. அப்படி அதை மீறி நம்ம போய் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் அனுப்பிச்சாங்களே ஒழிய நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி அனுப்பல. அப்ப யாராவது கொடுக்குறவங்கள்ட்ட போய் வாங்கிக்கங்க அப்படின்னாங்க. சரி, ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அந்த பேங்க் மேனேஜர் ஃபெயிலியரான இந்த பிஸ்னஸே ஃபெயிலியர் பிஸ்னஸ், இதை எடுத்து நீ எப்படி ஜெயிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? எதை வச்சு அவர் இந்த பிஸ்னஸை ஃபெயிலியர்னு சொல்லி கால்குலேட் பண்ணாரு? அப்படி எதுவும் இருக்கா இந்த பிஸ்னஸ்? சார், இந்த ஃபெயிலியருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ரா மெட்டீரியல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் சார். இப்போ சீசன் வந்து உங்களுக்கு வெயில் சீசன்ல நல்லா போயிட்டு இருக்கும். மட்டையோட விலையும் சீப்பா இருக்கும், மட்டையும் நல்லா பெருசா இருக்கும், நீல அகலமா இருக்கும். நம்மளுக்கு பிளேட் நல்லா நிறைய எடுக்க வரும். ஒரு மட்டையிலே 4 பிளேட் கூட எடுத்துக்கலாம் சீசன் பிளேட்னா.
இப்போ இப்போ இந்த ஜூன் ஜூலை இருக்கு பாத்தீங்களா, ஜூலை வரைக்கும் தான் மட்டை வாங்குற சீசன். சரி. அது பிறகு ஜூலை டு அந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் இருக்குங்களா, அங்க 4 மாசத்துக்கு வந்து நம்ம ஸ்டாக் வச்சிருக்கணும். ஆமா அந்த சொன்னீங்க. ரா மெட்டீரியல் ஸ்டாக் இருந்தாதான் நம்ம வந்து கண்டினியூஸா ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். ப்ரொடக்ஷன் எடுத்தாதான் வந்து அந்த மழை காலத்துல வந்து பிளேட் நல்லா சேல்ஸ் ஆகும். அப்போ பிளேட் சேல்ஸ் ஆகும்போது நம்ம கிட்ட என்ன செய்யணும், பிளேட் நிறைய இருக்கணும். பிளேட் இல்லைன்னா நம்மளுக்கு பிசினஸ் ஓடாது இல்லைங்களா. ரெண்டாவது என்னன்னா லேபர்ஸ் இருக்க மாட்டாங்க. லேபர்ஸ் வந்து நம்ம டெய்லியும் அவங்களுக்கு வேலைக்கு வந்தாதான், இன்னைக்கு வேலை இல்லப்பா மட்டை இல்லை போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா திருப்பி இன்னொரு லேபரை கூப்பிட்டு நம்ம அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணி அவங்க திருப்பி அவங்களுக்கு எல்லா ட்ரைனிங், அவங்க எப்படி மிஷினை மட்டை கழுவணும், மிஷின் எப்படி ரன் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்து எல்லாம் அப்பதான் அவங்களை கொஞ்சம் நல்லா ட்ரெயின் அப் பண்ணி வச்சிருப்போம். அது திருப்பி மட்டை இல்லப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்புறம் திருப்பி வர மாட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வருவாங்க, அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப இன்னொருத்தவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அவங்கள திருப்பி நம்ம ட்ரெயின் அப் பண்ணோம். அப்ப நம்ம ட்ரைனிங் கொடுத்து நம்ம வேஸ்டா போயிடும். அப்ப ப்ரொடக்ஷன் எப்படி ரன் பண்ண முடியும்? ப்ரொடக்ஷன் இருந்தா தானே அடுத்தது சேல்ஸுக்கு போக முடியும். ஃபெயிலியருக்கு முதல் காரணமே அதான் சார். அப்போ அன்சீசன் அப்போ நம்ம ஃபர்ஸ்டே நம்ம லாஸ்ட் ஸ்டாக் வச்சுக்கணும். 365 டேஸ்ல வந்து லீவ் எல்லாம் போகிறதுனால 300 நாள் ஓட்டினாலும் ஓட்டிடலாம். ஒரு வருஷத்துக்கு ஓட்டினோம்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் சார். தெளிவான கால்குலேஷன் இருந்தால் கரெக்டாக கொண்டு போகலாம். கால்குலேஷன் கரெக்டாக. அப்புறம் வந்துட்டு இதே திருநகர் கனரா பேங்க்ல தான் வந்து கேட்டேன். சரி. அதாவது கடவுள் எங்க இருப்பாருன்னு சொல்லி கேட்போம்ல, அது வந்து அவர் உருவத்துல இருந்திருப்பாரு போல. சரி சரி. போனோடனே எதுவுமே கேட்கல. சரி. ஏமா அவர் சீனியரா தான் இருந்தாரு, என்னால உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ நான் செய்யறேம்மா. 1 வீக்ல லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம். கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு. சப்சிடி வந்து 25% நார்மலா கொடுக்குறாங்க சார். விமன் என்டர்பிரனருக்கு 5% எக்ஸ்ட்ரா போட்டு 30% சப்சிடி கொடுக்குறாங்க. அது போட்டு தான் நான் வாங்கினேன். நான் லோன்ல வாங்கி நான் லோன் இப்போ கட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னமும் அவங்க லோன் தர நாங்கள் அதை ப்ராப்பராக இருந்துக்கிட்டனால உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம். உண்மையாலுமே நிறைய கண்டென்ட் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கே ஒரு புது அனுபவம் இந்த கண்டென்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப அருமையான விஷயம். இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை நான் யார்கிட்டையும் கேட்டதில்லை. உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். என்னோட சப்ஸ்கிரைபரும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூவை நீங்கள் எனக்காக கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன். உங்களோட பிஸ்னஸும் இன்னும் அதிகமாக வளரணும்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டீங்க. இன்னும் நான் வருவேன் சார். நான் உங்களை விட மாட்டேன்னே தான் சார் எங்க சார் ஜோனல் லிஃப்ட்ல சொல்லுவேன். அதனால அவரும் எனக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. சரி. நல்லா போயிட்டு இருக்கு சார். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாம. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. இவங்க கிட்ட நீங்க ஆர்டர் கொடுக்கறது அடுத்த பட்சம் நீங்களும் இவங்கள மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னு சொல்லி நினைச்சா அதுக்கு எல்லா வகையிலும் இவங்க இலவசமா ஆலோசனைகளை வழங்க ரெடியா இருக்காங்க. ஓகேவா? ஓகே மேடம், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். நன்றி. எங்களை இவ்வளோ தூரம் வந்து கேட்டு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். பரவாயில்லைங்க மேடம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.